Hello students, composition of function பார்க்கலாம். First definition, let f is to a to b and g is to b to c be two functions. Then the composition of function f and g denoted by g composite f is defined as the function g composite f of x is equal to g into f of x. X belongs to a. First the diagram பார்க்கலாம். a, b, c மூணு ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏன்றது என்ன எடுத்துக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் எப்படியுமே என்ன அலோகேட் பண்ணுவோம், ரோல் நம்பர். அப்ப இது மூலியமா இது வந்து எஃப்ன்ற ஃபங்க்ஷனும், இது வந்து ரோல் நம்பர்ல இருந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் நம்பர் அலோகேட் பண்றாங்க. இந்த ஃபங்க்ஷனு ஜின்றதை எடுத்துப்போம். அப்ப ஃபர்ஸ்ட் இப்ப எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்தோம்னா ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணோம்னா எஃப்ன்ற ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும் போது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஜின்ற ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண போறோம். இப்ப இதை தான் நம்ம என்ன நீங்க சொல்லலாம், G composite of f. And the definition, G composite f of x is equal to G into f of x. Next, example 1.1 line பார்க்கலாம். Find G composite f and f composite g when f of x is equal to 2x plus 1 and g of x is equal to x square minus 2. இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் f dot g கண்டுபிடிக்கலாமா, f composite g கண்டுபிடிக்க போறோம். f composite g கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம், f composite of g of x is equal to f into g of x. ஃபங்க்ஷன்ல f into g of x னா g of x இருக்க இடத்துல என்ன இருக்கு, x square minus 2 இருக்கு. இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, f of x. இப்போ f of xன்ற இடத்துல இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ண போறோம். 2 into x square minus 2 plus 1. இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 2x square minus 4 plus 1. இந்த சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2x square minus 3. G composite of x. இப்போ இதை எப்படி எழுதலாம் நம்ம, G composite f of x is equal to G into f of x. இப்போ ஃபர்ஸ்ட் G f of xன்ற ஃபங்க்ஷன் f of xக்கு வேல்யூ என்ன, 2x plus 1 இருக்கும் எழுதிட்டு இப்ப g of xன்றதுல இருக்கு. அப்ப அந்த ஃபங்க்ஷன்ல போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். x ஸ்கொயர்னா என்னது, g of xன்ற ஃபங்க்ஷன் x ஸ்கொயர் மைனஸ் 2. அந்த xக்கு பதில தான் 2x plus 1 போட போறோம். அப்ப 2x plus 1 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2. அப்ப இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2 into ab. அப்போ 4x minus 2. இப்போ இதை சால்வ் பண்ணலாமா, 4x ஸ்கொயர் plus 4x plus minus minus அப்போ minus 1. இது ரெண்டு நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இது f dot g and g dot f. Therefore f composite of g not equal to g composite of f. Next, example 1.20 பார்க்கலாம். Represent the function f of x is equal to root of 2x square minus 5x plus 3 is a composition of a two function அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க, இஸ் a composition of two function. ஆனா நம்மளுக்கு இங்க f of xன்ற ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்கு. அப்ப நம்ம we assume f2 of x is equal to 2x square minus 5x plus 3 னு f1 of x வந்து root x னு எடுத்துக்க போறோம். இதெல்லாம் f of x தான் root of 2x square minus 5x plus 3 இருக்கு. இது எதுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க, f2 of x-க்கு ஈக்குவல். அதாவது இந்த ஃபங்க்ஷனை எடுத்துட்டு நம்ம என்ன போடலாம், f2 of x-ன்ற வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த வேல்யூவை எடுத்துட்டு இதுக்கு பதிலா f2 of x-ன்ற வேல்யூவை தான் நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். இப்போ இதை வச்சு இது ஈக்குவல் சொல்றாங்க. இப்போ இது என்ன அர்த்தம், ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு, f1 இருக்கு f2 இருக்கு. அப்ப இதை வச்சு f1 of f2 of x இப்போ ரெண்டு பண்ணோம்னா f1 f2 of x அப்படின்றத எழுதலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.21 பார்க்கலாம். If f of x is equal to 3x minus 2, g of x is equal to 2x plus k, and if f composite g is equal to g composite f, then find the value of k. f of xன்றது வேல்யூ கொடுத்துட்டாங்க, g of xன்ற வேல்யூ கொடுத்துட்டாங்க. if ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் போது
கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்யூஷன் ஃபைன் பண்ணிடலாம். எஃப் ஆஃப் எக்ஸ்னா கொடுத்துட்டாங்க, 3x மைனஸ் 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 2x பிளஸ் கேன்னு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும்? எஃப் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ எஃப் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? 2x பிளஸ் கே. இப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் மாதிரி தானே இருக்கு. அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்க ஃபங்க்ஷன்ல எக்ஸுக்கு பதிலாக அந்த வேல்யூ போட போகிறோம். இப்போ 3 இன்டூ 2x பிளஸ் கே மைனஸ் 2. அப்போ அது உள்ள சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? 3 இன்டூ 2 6x பிளஸ் 3k மைனஸ் 2. ஜி காம்போசிட் எஃப் கண்டுபிடிக்கணும். ஜி இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? 3x மைனஸ் 2. என்ன பண்ணலாம்? ஜி இந்த ஃபங்க்ஷன் என்ன? 2x பிளஸ் கே. அப்போ 2 இன்டூ 3x மைனஸ் 2 பிளஸ் கே. இப்போ ரெண்டையும் சால்வ் பண்ணோம்னா 6x மைனஸ் 4 பிளஸ் கே. நம்மளுக்கு ஆல்ரெடி கொஸ்டினே சொல்லிட்டாங்க. இவன் என்ன பண்ணிட்டாங்க? எஃப் காம்போசிட் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப். அப்போ ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. எஃப் காம்போசிட் ஜி தான் நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 6x பிளஸ் 3k மைனஸ் 2. ஜி காம்போசிட் எக்ஸ் வந்து எஃப் வந்து 6x மைனஸ் 4 பிளஸ் கே. இதை வச்சு நம்ம கே வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 6x பிளஸ் 3k மைனஸ் 6x மைனஸ் கே மைனஸ் 4 அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் 2 இங்கிட்ட வரும்போது பிளஸ் 2 ஆயிரும். இப்போ பிளஸ் 6x மைனஸ் 6x கேன்சல் ஆயிரும். 3k மைனஸ் கே வந்து 2k. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா மைனஸ் 2. அப்போ k இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஃபைனல் ஆன்சர். இது எக்ஸாம்பிள் 1.22. ஃபைண்ட் k if f composite f of k is equal to 5 where f of k is equal to 2k minus 1. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். நம்ம f composite f of k அப்படின்றது எப்படி எழுதலாம்? நம்ம f of k அப்படின்னு எழுதலாமா? அப்ப இடத்துல f into f of k ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப f of x க்கு பதிலாக தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக தான் இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறோம். 2k minus 1. 2 அப்படியே இருக்கும். k க்கு பதிலாக 2k minus 1 minus 1. இப்போ இதை சால்வ் பண்ணும்போது 4k minus 2 minus 1. சிம்பிளிஃபை பண்ணும்போது 4k minus 3 கிடைக்குது. பட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இங்க f composite f of k is equal to 5ன்றவங்க கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் f composite f of k வந்து என்னது? 4k minus 3. சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்? 4k 5 இங்க மைனஸ் 3 இங்கிட்டு வரும்போது பிளஸ் 3 ஆயிரும். அப்போ 4k is equal to 8, k is equal to 2. Next, example 1.23. If f of x is equal to 2x plus 3, g of x is equal to 1 minus 2x, and h of x is equal to 3x, prove that f composite g of h is equal to f composite g composite h. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிடலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க? f of x கொடுத்துட்டாங்க 2x plus 3, g of x வந்து 1 minus 2x, h of x வந்து 3x. ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் ஹச். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? எஃப் காம்போசிட் ஜி தான் கண்டுபிடிக்க போறோம். எஃப் காம்போசிட் ஜி எப்படி எழுதலாம்? எஃப் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் எழுதலாமா? இப்போ எஃப் ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ இருக்கும்? 1 மைனஸ் 2x. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் 2x plus 3. அப்போ 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் 3. அப்போ 2 எக்ஸுக்கு பதிலாக தான் என்ன போட போறோம்? 1 minus 2x plus 3. அப்போ சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? 2 minus 4x plus 3. சால்வ் பண்ணோன்னா இது ரெண்டு ஆட் பண்ணும்போது 5 minus 4x. f composite of g composite h of x. அப்ப இது நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கிறது என்னது? f composite g of x. அப்ப இதுல இருந்து f composite g h of x. f composite g நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணிருக்கோம். h of x. அப்ப f composite g h of x ஓட வேல்யூ என்ன? 3x. f composite g வந்து 5 minus 3x. இப்ப இதை சால்வ் பண்ணா கிடைக்கும் 5 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம இந்த இடத்துல 3x போடுறோம். அப்போ 12x. 5 மைனஸ் 12x தான் ஒரு ஈக்குவேஷனை வச்சுக்கிறோம். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைட் ஃபைன் பண்ண போகிறோம். எஃப் காம்போசிட் ஜி டாட் ஹச். இப்போ ஃபர்ஸ்ட்
g dot h ஃபைண்ட் பண்ணலாமா? இப்போ g into h of x. g into h of x னா h of x ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன? 3x. அப்போ g of xன்றது 1 minus 2x. இப்போ 1 minus 2 into 3x. அப்போ 1 minus 6x கிடைக்கும். f into 1 minus 6x. இப்போ f of x என்ற ஃபங்க்ஷன் என்ன? 2x plus 3. இந்த ஃபங்க்ஷன்ல தான் xக்கு பதிலாக 1 minus 6x போட போகிறோம். அப்போ 2 into 1 minus 6x plus 3. 2 minus 12x plus 3. அப்போ அதை ஆட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 5 minus 12x. இது செகண்ட். இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? From 1 and 2 we get f composite of g of h is equal to f composite g dot h. ரெண்டுமே ஈக்குவல் தான் சொல்லியாச்சு. எக்ஸாம்பிள் 1.24 பார்க்க போறோம். Find x if g of f of x is equal to f of g of x given f of x is equal to 3x plus 1 and g of x is equal to x plus 3. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். g into f into f of x is equal to இது எப்படி எழுதலாம்? g bracket of f into f of x. இப்போ ஃபர்ஸ்ட் g into f of x ஓட வேல்யூ என்ன? 3x plus 1. அப்ப g into 3 into 3x plus 1. இப்போ சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 9x plus 3 plus 1. அப்ப g into 9x plus 4ன்றது கிடைக்குது. g into 9x plus 4 எப்படி எழுதலாம்? இது என்ன ஃபங்க்ஷன்? g of x ஓட ஃபங்க்ஷன் என்ன? x plus 3ன்னு அர்த்தம். g of x ஓட ஃபங்க்ஷன் வந்து x plus 3. அப்போ x ஓட வேல்யூ என்ன? 9x plus 4 plus 3. அப்போ 9x plus 7 இருக்கா. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு f into g of x. இப்போ இது எப்படி எழுதலாம்? f into g of x. இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது f into g of x ஓட வேல்யூ என்ன? x plus 3. அப்போ இது சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? f into x plus 3 plus 3. அப்போ f of x plus 6. f of x plus 6 தான் என்ன பண்ண போறோம்? f of xன்றது இருக்கு. xன்ற ஃபங்க்ஷன் f of xன்ற ஃபங்க்ஷன் என்ன? 3 into xக்கு பதிலாக x plus 6 போட போறோம் plus 1. அப்ப 3x plus 18 plus 1. அப்ப சால்வ் பண்ணும்போது 3x plus 19. நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்க ரெண்டு வேல்யூமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. 9x plus 7 3x plus 19. இது ரெண்டையும் வச்சுதான் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? எக்ஸ்ன்ற வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். இப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணலாமா? 9x minus 3x 19 minus 7. இப்போ சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 6x. இதை இப்போ சால்வ் பண்ணும்போது 12. அப்போ x is equal to 2. This is the final answer.